வெனஸ்டே மார்னிங் அழகாக வெளியே வந்து ரோஸ் எப்பயுமே எந்திரிச்சதுமே செடியெல்லாம் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது வந்துட்டு பேபி லீவ்ஸ் வந்திருக்கு. அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம வச்சு வளர்த்துற செடியில் ஒரு இலையோ இல்லை ஒரு காயோ சின்னதாக பிடிக்கும்போது அதோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பார்க்குறதுக்குமே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதிகமாக வந்துட்டு வாட்ச் பண்ணுறது வந்து நான் ரோஸ் செடியாக தான் இருக்கும். எப்படா பூ வரும் எப்படா பூ வரும்னு தான் நான் பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி நான் பண்ண உருப்படியான ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொன்னால் அது இதுதான் நான் சொல்லுவேன். பச்சை பயிறு ஊற வச்சு முளை கட்டி வச்சுருந்தேன். சரி தோசை ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது குழம்பு வைக்கிறதுக்கு ஆகும்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் எப்பயுமே நான் போட்டேன்னா லைட்டாக தான் முளப்பு வரும். இன்றைக்கி நல்லாவே முளப்பு வந்துருந்துச்சு. தோசைக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. நம்ம அடிக்கடி செய்யலைனாலும் வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சட்னியுமே சும்மா லைட்டாக சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு சிம்பிளான ஒரு சட்னி செஞ்சுக்கிட்டேன். சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தானே அப்படின்னு சொல்லி. நீங்கள் யாராவது மேலேயும் கோவப்பட்டு திட்டணும்னு சொல்லி போய் திட்டாமல் சிரிச்சுட்டு அவங்கள பார்த்து வந்திருக்கீங்களா? நான் நிறையா டைம் அந்த மாதிரி பட்டிருக்கேன். திட்டணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போவேன் இருப்பேன். ஆனால் வந்து திட்டுறதுக்கு மனசே வராது. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்குன்னு நம்மளுக்கு வந்து திட்ட தெரியாமலாம் இல்லை. சரி அவங்க பண்ண தப்பு அவங்க நம்ம ஏன் திருப்பி வந்து பண்ணணும், அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நான் வந்திருப்பேன். சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமைஞ்சிருது.